இயற்கை நீதிக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு கேடி தாமஸ் வந்து தூக்கு தண்டனையிலிருந்து மற்ற 2 நீதிபதிகள் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் கூட இந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே காரணத்தின் அடிப்படையில் வந்து அதை வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையா மாத்திருக்காரு. அதே போலதான் நம்முடைய பாம்பே பாம்பிளாஸ் கேஸ் அது கூட வந்து தடா சட்டத்தில் தான் வருது. அதுல கூட வந்து கண்டிப்பா வந்து கான்ஸ்பிரசின்னு சொன்னாச்சுன்னா அந்த கான்ஸ்பிரசி சதியில சம்பந்தப்படுறது நிச்சயமா வந்து நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இருந்தாதான் அவங்க சதியில சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா நாலேஜ் இல்லாத பட்சத்துல வந்து அவருக்கு சதியில சம்பந்தம் இருக்க முடியாது. இந்த முக்கியமான அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு நாலேஜ் இல்லைங்கிறது வந்து வேணும்னே மறுத்துட்டாரு. வேணும்னே ரெக்கார்ட் பண்ணலன்னு தியாகராஜன் சொல்றாரு. அது தான் பண்ணல. அது போக இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது 1 to 1 தான் இருக்கணும். அதாவது கதவுகள் மூடப்பட்டிருக்கணும். அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அதிகாரியும் அந்த பேரறிவாளன் மட்டும்தான் இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது, நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி தான் எதை விடணும் எதை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டு முடிவா முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் நிச்சயம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்து தனி ரூம்ல வந்து நேரடியா அந்த குற்றம் சாட்டப்பட்டவரும் அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அதிகாரி 2 பேர் தான் இருக்கணும். மற்றவங்க யாருமே இருக்கக்கூடாது. ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பல பேர் கலந்து ஆலோசனை பண்ணி எப்படி அந்த கன்ஃபெஷனை உருவாக்கலாம் அப்படிங்கறது வந்து 60 நாளா இவரை வச்சு அடிச்சு துன்புறுத்தி கடைசியா சாதாரண சட்டத்துல வந்து 15 நாளைக்கு மேல போலீஸ் கஸ்டடியில் யாரையும் வச்சுக்க முடியாது. நம்முடைய சிஆர்பிசி அதுக்கு இடம் கொடுக்கல. அந்த அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இந்த தடா சட்டத்துல மட்டும் 60 நாள் ஒருத்தரை வச்சு போலீஸ் கஸ்டடியில் வச்சு அடிச்சு துன்புறுத்தலாம். இந்த சூழ்நிலையில வந்து 60 நாள்ல 60வது நாள் தான் அவர் வந்து இந்த ஒப்புதல் வாக்கு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்களை டார்ச்சர் பண்ணி கம்பல் பண்ணி அவங்களுடைய உயிருக்கும் பங்க வழக்கு அழிவு பண்ணி உண்மையான வாக்குமூலம் கிடையாது. அது வந்து நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். அப்போ குறிப்பா நீங்க 16/8/1991 அன்று பேரறிவாளனை அவர் கன்னத்தில் அடிச்சு பேசியிருக்கீங்க. பலமுறை நீங்களே அடிச்சிருக்கிறதா அவர் சொல்லி இருக்கிறாரு. அதே போன்று ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் கூட அவர் தனிமை சிறையில் வைக்கப்படக்கூடாது. ஆனால் அவர் தனிமை சிறையில் மட்டுமே வைத்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார். சார் சொல்ற மாதிரி அவர் அடித்து உதைத்து துன்புறுத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய 16/8/91 அடிச்சுன்னா அன்னைக்கு தான் அவரை ப்ரொடியூஸ் பண்றேன். அதாவது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி, தடா கோர்ட் ஜட்ஜி முன்னாடி கிடையாது, செங்கல்பட்டு கோர்ட்ல பண்றேன். எந்த விதமான ஒரு நிர்பந்தம் இல்லாம அப்போது அவர் ஜுடிஷியல் கஸ்டடி போறாரு. எந்த வித ஒரு அக்யூஸ்ட் ஆகப்பட்டவன் யாராவது ஒரு போலீஸ்காரன் அடிச்சான்னா அவரை வந்து நான் அடித்து விட்டேன், இவர் துன்புறுத்தினார், நான் என்னை அடித்து வாங்கினார் என்று சொல்றதுக்கு அப்போது யாரையும் அவரை வந்து தடுக்கவில்லை. அவரை வந்து மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேளுங்க, 1991 விடுங்க, 1994 இருந்து 98 வரைக்கும் தடா கோர்ட்ல நடக்குது. என்ன விசாரணையும் பண்றாங்க. ஒரு வார்த்தை கூட நீ என்னை அடித்தாயா, ஒரு வார்த்தை என்னை அடித்தாயா அப்படின்ற ஒரு விதமான கொஸ்டினை என்னை பத்தி கேட்கவும் இல்லை. ஆகவே இது வந்து எல்லாம் இப்பொழுது ஏற்பட்டப்படுத்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுறதுக்கு முன்னாடி நீ இதை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா மேலும் தண்டனை. அதாவது சட்ட விதிமுறைகள் தெரியாதவங்க நீதிமன்றத்தில் நாங்க சொல்ற வரைக்கும் சொல்லாதான்னு சொல்ல முடியும். அவர் வந்து நீதிமன்றத்தில் 91 இருந்து 98 வரைக்கும் இங்க இருக்கிறாரு. இந்த நீதிமன்றம் 8 ஆண்டுகள் அவர் தனிமை சிறையில் வைப்பதற்கான காரணம் என்ன? தனிமையான இல்ல, 26 பேருக்கும் 26 தனி பூந்தமல்லியே உருவாக்குறது. அது எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது பிரதர். ஒன்லி நாங்க சார்ஜ் ஷீட் பண்ண பிறகு இது கோர்ட் கஸ்டடி, அந்த கோர்ட் எப்படி வைக்கிறது, இந்த கோர்ட் எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டியது கோர்ட்டினுடைய வேலை. இது நாங்கள போய் இன்டர்ஃபியர் பண்ணி இவரை வந்து தனிமைப்படுத்தி வைங்க, அவர் அது தனிப்படுத்தி சொல்லவும் முடியாது. அதெல்லாம் பிரிசன் அத்தாரிட்டியுடைய ரூல்ஸ் பிரகாரம் அவங்க செய்வாங்க. ஆகவே நீங்க சொல்றாப்புல பழைய அடித்தோம் பிடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க, அவருக்கு 1991 இருந்து 98 7 வருஷம் என்ன எக்ஸாம் போது அவர் கிராஸ் பண்ணிருக்கணும். அத போல ஒரு வார்த்தை கூட கேட்டு இருக்கிறாரா என்னுடைய ஸ்டேட்மெண்டில் டெபோசிஷன் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். அந்த கேள்வி தாமஸ் நீதியரசர் தாமஸ் பஞ்சாப் பன்சாப் சிங் உடைய தீர்ப்பின் அடிப்படையில சொல்லியிருக்கிறாரு, ஒரு தூக்கு தண்டனை கைது வயது, சமூகத்தில் தொடரும் ஆபத்தானவனா இல்ல எதிரியானவனா, இந்த 3 கருத்தை அடிப்படையாக கொண்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. அதன் அடிப்படையில் இது எதுவுமே பொருந்து இதுல மீறி
நல்லவராக இருக்கக்கூடிய பேரறிவாளன் என்று நீங்களே சர்டிபிகேட் கொடுத்தீங்க. அதாவது 20 வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவரை எப்படி இதையும் மீறி தூக்கு தண்டனை நல்லவர் என்ற சர்டிபிகேட் கொடுக்கறதுனா ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது பிஃபோர் தட் 19 அதுதான் அவருடைய இந்த ஒரு குற்றத்துல இன்வால்வ் ஆனாலும் பல குற்றத்துல இன்வால்வ் ஆனாலும் இல்ல இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இல்ல இவரு கேளுங்க அதாவது குற்றவாளின்னா இத போல பல இங்க தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பேர் எல்டிடி ஏர்போர்ட்ல கூட வெடிச்சாங்க. அதுல ஏதாவது இவர் சம்பந்தப்படுத்திருக்காரா? வானொலியில வெடிச்சாங்க, அதுல சம்பந்தப்படுத்திருக்காரா? அப்படி எல்டிடினாலே அவர் குற்றவாளியாக எல்டிடி என்றதாலே குற்றவாளி அல்லவே அல்ல. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நான் சொன்னாப்புல முதல்ல 26 பேர்ல 7 பேரை வந்து எடுக்கிறாங்க பிரதர். இதே ஜட்ஜுக்கு 7 பேரை வந்து 120B கான்ஸ்பிரசிக்கு ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுல 4 பேருக்கு தூக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, 3 பேரை விடுறாங்க. ஏன் அந்த 4 பேரையும் விட்டாலும் வேணான்னு சொல்லிருக்க முடியும்? நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் பண்ண பிறகு எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது. அது கோர்ட்டும் நீதிபதியும் அந்த எவிடன்ஸும் பொறுத்து தான் இருக்க ஒழிய இதே மொய்தீன் ஆகட்டும், இதே வந்து இந்த வெங்கடேஸ்வரன் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அங்க வந்து அடிச்சுதான் நாங்க துன்புறுத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அதை யாரும் தடுத்திருக்க முடியாது. ஆகவே அதை போலலாம் நடக்கவில்லை, அதை போலலாம் நடக்கவே இல்லை என்பதுதான் இது. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது அடிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது அடிக்கல பிரதர். இந்த வழக்குல நான் ஒண்ணு மாத்திரம் சொல்ல கேளுங்க. நீங்க வந்துட்டு அவர் மோகன்ராஜுக்கு அவரும் இங்க இருந்தவர், அதாவது டிராக்கிங் டீம்னு ஒண்ணு கேளுங்க. மொத்தம் 4 டீம், மொத்தம் ஒரு 4 டீம் பிரதர். ஒன்னு இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒன்னு டிராக்கிங் டீம், 2வது வந்து இன்டராகேஷன் டீம், 3வது வந்து இன்டெலிஜென்ஸ் டீம். 4 டீம். இதுக்கு 4 டீமுக்கும் நான் சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இருந்தவர். நான் இன்றைக்கு வந்து நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். நீங்க வந்து அடித்தாங்க துடித்தாங்கன்னா, நலினியாகப்பட்டவள் 3 மாதம் கர்ப்பமாக வந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது அவரை டெலிவரி பண்ணது எங்க ஜெயிலில். தயவு செய்து அதை மனதில் கொள்ளுங்கள். ஒரு அக்யூஸ்ட் வந்து அதை அடிப்பதோ அதை அடித்து துன்புறுத்துவதோ என்பது அதெல்லாம் நீங்க லோக்கல் போலீஸ்ல சொல்லலாம், இங்க சிபிஐல நடக்கலாம் சொல்லலாம். இது வந்து பொலிட்டிக்கல் கேஸ் அப்படிங்கிறது நடந்துருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் கேஸ். கரெக்ட் இல்ல இல்ல மோகன்ராஜ் சார் 200 குற்றவாளிகளை அடித்திருக்கிற சம்பவம் நடந்திருக்குதா இல்லையா? அதாவது சிபிஐ காரங்க அடிக்க மாட்டாங்க, லோக்கல் போலீஸ்ல இருந்து போனா நாங்க அடிச்சோம், அதெல்லாம் அடிச்சோம், இல்லன்னு சொல்லல, அடிச்சோம். நாங்க அடிச்சிருக்கார் சார், அடிச்சிருக்கார் சார். அவர் அடிச்சதுக்கு நான் என்ன சார் பொறுப்பு? கேளுங்க சார். சார் ஒரு வாக்குமூலம் பிரதர், இல்ல நீங்க அடிச்சது இல்ல, நான் அடிச்சிருக்காங்க. அவர் அடிச்சான்னா நான் அடிச்சான்னா அது யாரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அடிச்சிருக்க மாட்டேன். இதே வந்து ஒரு அக்யூஸ்ட வந்து இது பண்றாங்க சார்ன்னு சொன்னாங்க. உடனே திரு கார்த்திகேயன் அவரோட சொன்னேன், தயவு செய்து இதெல்லாம் கூடாதியா அப்படின்றாரு. புரியலீங்க? இதப்போல நாங்க வந்துட்டு நீங்க அடிக்காம பாருங்க, நீங்க அடிக்காம இருக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்களே நான் தான் 2 அடிச்சேன். இல்ல அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அவரு 1008 சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் வாக்குமூலங்கிறது இல்ல, வாக்குமூலம்ன்றது வேற. எப்ப சொல்றது? 98ல சொல்லி இருக்கணும். என்ன எக்ஸாமின் பண்ணிருக்கும் போதே சொல்லி இருந்தால் நான் அதை ஒத்துக்கொள்றது. நான் வந்து என்றைக்கும் பின்வாங்கவில்லை. எந்த அக்யூஸ் அடிச்சா கூட நான் அடிச்சணும்னு சொல்லுவேன். புரியுதுங்க? அது வந்து இது வந்து பெரிய கேஸ் நடத்துது. இந்த பெரிய கேஸ்ல இது ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் பிரதர். இட் இஸ் நாட் எ தெஃப்ட் கேஸ். இட் இஸ் ஒன்லி ரேப் கேஸ். உலக நாடுகளை உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு உலக நாடு நோக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து ராஜீவ் காந்தி கொலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எல்லாம் அது கிடையாது. புரியல? எவிடன்ஸ் இருக்கிறதா? அப்போதுதான் நான் முதல்ல சொல்லி இருக்கிறேன் என்னோட புக்ல. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரையில 80 பேரு நம்ம ஸ்ரீலங்கன் சிம்பதைசர்ஸ், அதுல வந்து 20 பேரு ஹார்ட்கோர் எல்டிடி சப்போர்ட்டர்ஸ். அப்படி நான் அரெஸ்ட் பண்ணணும் ஆரம்பிச்சிருந்தோம்னா, இந்த எல்டிடி எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணணும்னா காசி ஆனந்தனை பிடிச்சி உள்ளார போட்டுக்கணும். காசி ஆனந்தன் இஸ் எ விட்னஸ். ஆகவே பண்ணணும் அப்படின்ற நீங்க ஒரு அனுமானத்தை சொன்னீங்கன்னா வாக்குமூலத்தின் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையிலும் இது வாக்குமூலத்தில் கிடையவே கிடையாது. நீங்க சொல்லுவது தவறு. அவர் சொல்லப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் அப்படி சொல்லுங்க, வாக்குமூலம் சொல்லாதீங்க. அவருக்கு கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. சார் 1008 பேர் சொல்லியிருக்காங்க. இதே நளினி சொல்லியிருக்காங்க நான் அடிச்ச நோட்டு. ஆனா அந்த பொம்மை என்னுடைய ஒய்ஃபை கூட நான் அவ்வளவு டெலிவரி பாக்குறதுக்கு என் புள்ள பாக்கல பிரதர். அந்த அம்மாவுக்கு பார்த்ததுக்கு அவங்க உண்மையான மனிதாபிமானம் நடத்தப்பட்டது. அது மோகன்ராஜுக்கு தெரியும். அவர்தான் திருச்சி சார்ந்தன ரவுண்ட் அப் பண்ணி திருச்சியில் அவர்தான் ஷூட் பண்ணுது. இல்ல இப்போ அடிப்படையில் ஒரு விடயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ பலருக்கு தெரியாத பல்வேறுபட்ட உண்மைகள் இந்த இடத்துல வெளியே வந்து குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நீங்க சுட்டிகளை ஒழிய அவன் எங்க இருக்கிறான் யாரு இருக்கிறான்னு தெரியாது.
அந்த ட்ராக்கிங் டீம்ல இவர்தான். அதாவது ஒரு அது அடிக்கிற டிபார்ட்மெண்ட் அடிக்கிற டிபார்ட்மெண்ட் வேற, ட்ராக்கிங் டிபார்ட்மெண்ட் வேற. அடிக்கிற ஐயா, டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஐயா, இந்த விடயத்தில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியாவுடைய போலீஸ் போர்ஸ், இன்வெஸ்டிகேஷன் போர்ஸ், அது எதுவா இருந்ததுனாலும் சரி, நம்மளுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே நாலேஜ் இருக்கு. இதுல பட்டவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்களும் கேட்டிருக்கோம். நீதிமன்றத்துல உங்களை குறுக்கு விசாரணை பண்ணலன்றதுக்காகவோ இல்ல அவர்கள் எடுத்து கோரல அப்படின்றதுக்காகவோ அவர்கள் துன்புறுத்தப்படவில்லை, சித்திரவதை செய்யப்படவில்லை என்பதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது. அடிப்படையில் சொல்கின்றேன், இந்த நாட்டில் சித்திரவதை செய்து ஒரு பெண் கொல்லப்பட்டதனுடைய விளைவாக அதனை எதிர்த்து ஐரோம் ஷர்மிளா என்பவர் இன்று வரை உணவு எடுக்காமல் போராடி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நாடுதான் இந்த நாடு. இப்படிப்பட்ட ராஜீவ்காந்தி கொலையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விதிமுறையை கையாண்டீர்கள் என்பதெல்லாம் வந்துட்டு அதில் அங்கே மல்லிகைக்கு போய் வந்தவர்கள் எல்லாம் எங்களிடம் சொன்னார்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு போகவில்லை. நான் சொல்வது என்னவென்றால், ஒரு தடா என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரினுடைய வழக்கில் புலனாய்வு செய்யும் பொழுது அவருக்கு எதிராக பெறப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை வைத்து பலரையும் நீங்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக மையப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த கொலை நடந்ததற்கு பல்வேறுபட்ட வகையிலும் வசதியான சூழல் உருவாக்கப்பட்டதை பற்றி ஏன் சிபிஐ விசாரிக்கவில்லை? ஏனென்றால் ஒரு சதி என்பதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கின்றது. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இவர் சொல்றாரு டிஆர் கார்த்திகேயன் எல்லாம் ஒரு பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு திரு மோகன்ராஜ் அவர்கள். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவர்தான் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். எஸ்ஐடியினுடைய சீஃப் டிஆர் கார்த்திகேயன் என்பவர் ஒரு இந்திய போலீஸ் துறையினுடைய ஒரு அதிகாரி, ஒரு மிக உயர்ந்த பெருமை மிக்க பல பட்டங்களை எல்லாம் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவர் எழுதியுள்ள ஒரு புத்தகத்தில் இப்படி தெரிஞ்சது காக்கா பிடிக்கிறவருங்க. ஆமா, பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க போலீஸ் அதிகாரி கிடையாது, விடுங்க, அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாதங்க. இல்ல ஐயா, என்னுடைய வார்த்தைகளை தயவு செய்து ரொம்ப அவசரமான ஒரு இடத்துக்கு வர கார்த்திகேயனை போட்டார்கள். கார்த்திகேயனை பாராட்டி பேசாதீர்கள். இல்ல பாராட்டல, நீங்க வேற என் வார்த்தை நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு ஏன் தமிழ் புரியலன்னு தெரியல. நான் அவரை பாராட்டவில்லை, குற்றம் சாட்டுகிறேன். என்ன காரணம் என்றால் இந்த ஒரு வழக்கில் மட்டுமல்ல, இதோ வீரப்பனோடு இருந்தார்கள் என்று மேலும் 4 பேர் இங்கே தூக்கு தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அவர்களும் இதே தடா சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அவர்களை எல்லாம் தூக்கு தண்டனை கைதிகளாக இந்த 3 பேர் தூக்குல போட மாட்டாங்க. நான் போட்டிருக்க வழக்குகள்னால இந்த 3 பேரை தூக்குல போட மாட்டாங்க அரசாங்கம். இந்த 3 பேர் சீக்கிரம் விடுதலை ஆவாங்க. அது கவலைப்படாதுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நேர்களே, ராஜீவ்காந்தி படுகொலை சம்பந்தமாக தூக்கு தண்டனை கைதியாக பேரறிவாளனுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் திருத்தி சொல்லப்பட்டது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் பல்வேறு உண்மைகளை மனம் திறந்த ரகோத்தமன் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அனைவரும் சொல்லியிருந்தாலும் அந்த புலனாய்வு துறையில் பங்கு பெற்று இன்னும் அவிழ்க்கப்படாத ராஜீவ்காந்தி படுகொலையில் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் பெரிய அளவில் இருக்கிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு தரப்பில் இங்கே பேசிய அனைவர்களும் இதை பற்றி ஒளிமறைவின்றி மனதில் பட்டதையும் ஆதாரப்பூர்வமாகவும் உண்மையோடு பேசியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரகோத்தமன் அவர்களுக்கும், திருச்சி வேலுசாமி அவர்களுக்கும், மைநாதன் சார் அவர்களுக்கும், மோகன்ராஜ் அவர்களுக்கும், சங்கர் சுப்பு அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.